வணக்கம் மக்களே. நவகிரகங்களில் ராகு பகவான் கேது பகவான் தோஷங்களை தீர்க்கும் கிரகம் எது அப்படி என்று ஜோதிட நூலில் விமர்சனுடையார் கவிதையாக பாடலாக கூறியுள்ளார். அந்த பாடலை இப்போது காண்போம். பெரிய அரவின் ரோடமதை புதன் தீர்ப்பன், பாம்பு புதன் ரோடம்தனை சனியன் தீர்ப்பன், இவர் மூவர் பரிவோடு தோடந்தனை தனையங்காரகனே தீர்ப்பன், பாரில் இவர் நால்வர்களின் டோடமும் வெள்ளி தீர்ப்பன், செரியும் இவர் ஐவர்களின் டோடமதை பொன்னோன் தீர்ப்பன், இவ்வாறுவர்களின் டோடமதை மதிதான் அறிவோனாகிய தீர்ப்பறிவர் எழுவர்களின் தொடரும் அடுக்கனே தீர்ப்பன் என வருளினார் விண்ணவரே. பெரியறவென்றோடமதை புதன் தீர்ப்பன், பாம்பு புதன் ரோடந்தனை சனியன் தீர்ப்பனிவர் மூவர் பரிபடு தோடந்தனை அங்காரகனே தீர்ப்பன், பாரில் இவர் நால்வர்களின் ரோடமும் வெள்ளி தீர்ப்பல், செரியும் இவர் ஐவர்களின் ரோடமதை பொன்னோன் தீர்ப்பனிவு அறுவர்களின் ரோடமதை மதிதான் அறிவோனாகிய தீர்ப்பறிவர் எழுவர்களின் ரோடம் அருக்கனே தீர்ப்பன் என வருளினார் விண்ணவரே அப்படி என்கிறார் வீமகவி. அரவமாகிய ராகு கேது பாம்பினால் ஏற்படும் தோஷத்தை, ராகு கேது நாகதோஷத்தை புதன் பகவான் தீர்ப்பான். பாம்பு ஆகிய ராகு கேது புதன் இம்மூவர்களின் தோஷந்தனை சனி தீர்ப்பான். ராகு கேது புதன் தோஷங்களை சனி தீர்ப்பார். ராகு கேது புதன் சனி இவர்களின் தோஷத்தை புதன் தீர்ப்பான். ராகு கேது புதன் சனி இவர்களின் தோஷந்தனை அங்காரகன் இவர்களின் தோஷந்தனை சுக்கிரன் தீர்ப்பான். ராகு கேது சனி அங்காரகன் புதன் இவர்களின் தோஷந்தனை சுக்கிர பகவான் தீர்ப்பார். செரியும் இவர்களின் தோஷத்தை குரு பகவான் தீர்ப்பார். ராகுகேது புதன் சனி அங்காரகன் சுக்கிரன் இவர்களின் தோஷத்தை குரு பகவான் தீர்ப்பார். இவர்களின் தோஷந்தனை 7 பேர்களின் தோஷந்தனை சந்திர பகவான் மதி தீர்த்து நிம்மதியை கொடுப்பார். அறிவோன் ஆகிய எல்லோரின் தோஷத்தை 8 கிரகங்களின் தோஷத்தினை அருக்கனே தீர்ப்பன் என்றால் அருக்கனேனால் சூரிய பகவான் தீர்ப்பார் என்று வீமகவியுடைய விடையார் வீமேஸ்வரனார் ஜோதிட கவியில் கூறியுள்ளார். அதன் பிரகாரம் நாம் சூரிய பகவானுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும், சந்திர பகவானுக்கும் பரிகாரம் செய்ய வேண்டும். இருவருக்கும் செய்யும் பொழுது ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் விலகும். உதாரணமாக சந்திரன் அசுவனி மகம் நட்சத்திரத்திலையும் திருவாரே சுவாதி சதயம் ராகுகேதுக்கள் இருந்தாலும் அதற்குரிய பரிகாரம் செய்யும் பொழுது அவர்கள் நன்மை அடைவர், மேன்மை அடைவர். அப்படியே சூரிய பகவானும் அசுவனி மகம் மூலம் திருவாதிரை சுவாதி சதயம் பாம்பின் ராளி நட்சத்திரங்களில் அமர்ந்திருந்தாலும் அதற்குரிய பரிகாரங்களை செய்யும் பொழுது அவர்கள் வாழ்க்கை மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் பிரமாதமாகவும் இருக்கும். இதனையே ஜாதக நூல் கூறுகின்றது. குடியிருக்கும் வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் செய்கின்றோம். நவகிரகங்கள் வீட்டில் வந்து குலதெய்வமும் கூட இருந்து அனுசரணை பண்ணுகிறது. அதுபோல் நாம் நம்முடைய குலதெய்வத்தை நினைத்து கொண்டு நமக்குரிய பரிகாரங்கள் செய்யும் பொழுது நவகிரகங்கள் அருள் பாலிக்கும், நமக்கு நன்மையான வாழ்க்கை அமையும். ராஜா அந்த காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன் நகரங்கள் எல்லாம் கடலில் அடித்து கொண்டு போகவே பாண்டிய மன்னர் கொல்லிமலை அருகில் திருக்காருக்குடி என்ற ஊரில், கார் என்றால் மேகம், மலை அருகில் கோவிலை எழுப்பி ரேவை நட்சத்திரத்தில் அந்த கோயிலை எழுப்பியுள்ளார். இக்கோயில் கைலாசநாதர், கருணாகரவல்லி, குங்குமவல்லி. அந்த கோயிலின் பெயர், ஈஸ்வரன் பெயர் கருணாகரவல்லி கைலாசநாதர், கருணாகரவல்லி சமேத கைலாசநாதர். அம்பாள் குங்குமவல்லியும் கொண்டிருக்கிறார். பைரவர் விசேஷமான ஆலயம். இந்த ஆலயம் பிறந்த ஊர், அதாவது இந்த ஊர் பிறந்த நட்சத்திரம்
அப்படி என்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஊர் காரைக்குடி என்று கல்வெட்டில் பொறித்துள்ளார். அந்த கோயிலை கொல்லிமலையில் ஆட்சி புரிந்த வல்வில் ஓரி ராஜா திரும்பவும் அதனை புனரமைத்து மக்களுக்கு அதனுடைய மிகவும் புனிதத்தன்மை கெடாமல் அருள் பாலிக்கும்படி வல்வில் ஓரி கொல்லிமலை அவருக்கு சேரும். நாம் இந்த நட்சத்திரங்களுக்கும் ஒரு ஊருக்கே நட்சத்திரத்தை ஊர் பிறந்த நட்சத்திரம் ரேவதி என்று கூறியுள்ளார். நாம் நவகிரக பகவான்களின் அருளை பெறுவதற்கு ராசி பலன் பார்க்கின்றோம். அதன் ரீதியாக என்ன செய்கின்றோம்? பலன்கள் பரிகாரம் செய்கின்றோம். அனைத்து ராசிகளுக்கும் பரிகாரம் செய்ய முடிகிறதா? செய்தாலும் நன்றாக இருக்க முடியவில்லை என்று கவலை வருகிறது. அப்படிப்பட்ட கவலைகளை எல்லாம் எடுத்துவிட்டு மனசிலிருந்து தூர எறிந்துவிட்டு சூரிய பகவானுக்கு செய்யும் பரிகாரமே மிகச்சிறந்த பரிகாரமாகும். பரிகாரம் செய்வோம், வாழ்க்கையில் சிறந்த வாழ்க்கை பெறுவோம். தினசரி சூரிய நமஸ்காரம் செய்வதும் மிகவும் நல்லது. வாழ்க சூரிய பகவான், நவகிரக பகவான்கள் வாழ்க. நவகிரகங்கள் பகவான்கள் துணை, குல தெய்வம் துணை,